ஓடி விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. Why so serious? எவன்டா இங்க சொல்ல நீங்க சண்டை செஞ்சு பொருளை வச்சு இடுப்புல வச்சு சீனே போட்டா பெஸ்டே. ஐயோ இவன் எந்த பூண்டு ஆளு பிறந்து வளர்ந்து கஷ்டப்படி காசி மேடிய பூண்டே. வருவா இவன் தடி தடி போன போட லெப்ட் விட்டா ரைட் பக்கத்துல கிஞ்சி போடும் சிங்கிள் பஞ்சு. ஐயோ இவன் கண்ணை பார்த்தா கோயந்த மாதிரி அவுத்து விட்டா கிஞ்சி போடும் ஒண்ணு வச்சா உயிர போயிடும். சாம்பாரு மாமா வச்சாம்பாரு மண்டா சொல்று சுண்டா கஞ்சி முறை மோசமான ஆளா பாரு. எவன்டா இவன் லோக்கல் ஆளு குத்த போடு யாரா மச்சான் இங்க வேற மாதிரி ஆளு. தாம்பாரு ஏமா ஓட விட்டு சீனா போட்டு உங்களை தேடி பக்கம் வந்து பாரு பாம்பட்டு. என்ன சொன்னாலும் கொப்பம் வச்ச கேப்பம் பாரு. என்னங்கிற கம்மங்கிற ஏன்னா வந்து கொம்பங்கிற வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதனைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு. அஞ்சுவது மடம் எஞ்சுவது தேடம் அஞ்சு வித தொடுமை ஆகாயம். இவன் ஒரு அதிசய புலி இவன் இருப்பது நகமது மொழி அது அறிந்திடும் ஆகவரின் வலி. தனி ஒரு மனிதனின் படை அதில் எழுவது விடுதலை விடை அது மழை பெய்யும் இரண்டுக்கும் துணை. இது கரையே இல்ல காட்டாரு ஓடு முன்னோடு ஒரு வெற்றி என்பது கண் கூட. அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு எதிரிய கொல்லு இமயத்தை வெல்லு.
குஷி நீங்கள் வந்து இத்தினூண்டு இருந்தாலும் உங்களோட பர்ஃபார்மன்ஸில் யூ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் டால் அப்படி நீங்கள் காமிச்சிட்டீங்க, ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுடைய என்ன சொல்கிறது, இவ்வளோ நாள் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் நீங்களே இறக்கியிருக்கீங்க. ஸோ வந்து இதுக்கு மேலே என்ன பண்ணும், அதுக்கு மேலே என்ன, அதுக்கு மேலே என்ன, அதுக்கு மேலே என்னன்னு சொல்லி கடைசியில் மேலே போய் முடிச்சிருக்கீங்க. ஸோ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்குது ஃபைனல்ஸ்க்கு போகிறதுக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தருண் மாஸ்டர் கிட்ட கேட்கலாம். தருண் மாஸ்டர். நல்லா இருந்தது பெஞ்சஸ் எல்லாம். குட். அக்ரோபேட்டிக்ஸ் பெஞ்சஸ் மேலே கொஞ்சம் இருந்தது. டான்ஸும் பண்ணேன், பர்ஃபார்மன்ஸ் அந்த வெறித்தனம் இருந்தது. கீழே பர்ஃபார்ம் பண்ணுறப்போ 2-3 வாட்டி நீ நம்மளை அப்படி கை காட்டினல. நான் என்ன நினச்சேன், நீ கை காட்டினதுக்கப்புறம் ஏதோ எக்ஸ்ட்ராடினரி பண்ண போகிறேன்னு நினச்சேன். அது நான் 3-4 வாட்டி இங்கேயே கை காட்டினேன். கரெக்ட்? அந்த ஏதோ சம் அதுக்கப்புறம் சம் எக்ஸ்ட்ராடினரி அன்யூ, அது பார்க்காதது பண்ணுவேன்னு நினச்சேன். பட் ஓகே, அந்த வெறித்தனம் இருந்தது பாடியில். குட், வெல் ட்ரைட். இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, ஏதாவது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா தென் இட் இஸ் நாட் கரெக்ட். குட், கீப் இட் அப். காயத்ரி ரகுராமா ஸ்ரேயா கமெண்ட்ஸ். சூப்பராக ஆடினேன், நல்லா இருந்துச்சு, நல்ல எஃபர்ட். ஆனால் பேண்ட்டுக்கு வாய் இருந்துச்சுன்னா அழுதுருக்கும் இந்நேரத்துக்கு. ஆமாண்டா, பாவம் கிழிஞ்சதுன்னா என்ன ஆகும்? அதுவும் வருது பாருங்க இது வரைக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் தைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மூஞ்சிலாம் போகுது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டு வந்தேன் அவங்ககிட்ட, வாய் ரொம்ப திறக்கிறேன். அஷ்ட கோணலில் பண்ணாதான் சொன்னேன்னா இல்லையா? எனிவேஸ் சூப்பராக இருந்தது நான் டான்ஸ். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட் சூப்பராக இருந்தது, நல்லா பண்ண. ஓகே, உன்னோட ட்ரெஸ் மாதிரி ஷைனிங்காக இருந்துச்சு. ஓகே, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். ஆல் ரைட்.